வணக்கம் நண்பர்களே. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஹலோ ஏஜென்ட்னு ஒரு அப்ளிகேஷன் பார்த்தோம். அதில் எப்படி ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி அதோட இன்ட்ராக்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். செகண்ட் வந்து மல்டி ஏஜென்ட் சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். ஸோ எப்படி ஏஜென்ட் டு ஏஜென்ட் கம்யூனிகேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரீமிங் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்ட்ரீமிங் கான்செப்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுவோம். இது சேம் ப்ரோக்ராம் தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அதே மல்டி ஏஜென்ட் ப்ரோக்ராமில் உள்ள கைடட் ஏஜென்ட் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் ரன் பண்ணுறேன். இப்போது இதை ரன் பண்ணும்போது இது அவுட்புட்டை வாஷ் பண்ணி அப்படின்னா ஓப்பன் கீ ஃபைன். நெக்ஸ்ட் வந்து எல்எல்எம் வந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கு. பட் நமக்கு வந்து ஸ்க்ரீனில் அவுட்புட்டு வந்து இமிடியேட்டாக வரல. அது ப்ராசஸ் பண்ணி முடித்த பிறகு தான் ஒரு ஃப்ளாஷாக வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு போகுது. இதை தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்? எல்எல்எம் எவ்வளோ டேட்டா ப்ராசஸ் பண்ணியிருக்கோ அந்த ப்ராசஸ் பண்ண டேட்டா வந்து யூஐயில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஃப்ளாஷாக வராமல் டைப் பண்ணும்போது எப்படி ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இது க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரன் சிங்க் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது சிங்க்ரோனஸ் வேலை கால் ஆகிற ஏபிஐ. இந்த ஏபிஐ யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிற ஏபிஐ வந்து ரன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இந்த ஏபிஐ யூஸ் பண்ணணும். இந்த ஏபிஐயோட இன்புட் வந்து சேம்னா எந்த ஏஜென்ட் அதோட இன்புட் என்ன அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். இது வந்து ஸ்ட்ரீம்டாக நமக்கு வந்து டேட்டா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுவோம். இப்போ இதோட அவுட்புட்டை பார்ப்போம். அவுட்புட் பார்க்கும்போது எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுது. இந்த லாஸ்ட் லைனை வாட்ச் பண்ணுங்க. ரன் டைம் வார்னிங், ரன் ஸ்ட்ரீம் இம்ப்ளிமெண்ட் வாஸ் நெவர் வெயிட்டட். ஸோ வாஸ் நெவர் வெயிட்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து அசிங்க்ரோனஸ் ப்ரோக்ராம். ஸோ வி ஹாவ் டு வெயிட். நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் தான் இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த கோடை வந்து அசிங்க்ரோனஸ் கோடாக மாற்ற போகிறோம். அது மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைத்தானில் உள்ள அசிங்க் ஐஓ அப்படிங்கிற பேக்கேஜை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறேன். என்னென்னா எஃப் மெயின் வேணால் ஏஜென்ட் ரன் மாற்றிப்போம். ஸோ இந்த கம்ப்ளீட் கோடு இது உள்ள வரப்போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம அசிங்காக மாற்றுறோம். அசிங்காக மாற்றுறோம். ஃபைன். இப்போ இதை கால் பண்ணணும். இதை கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? மெயின் மெத்தட் எழுதுகிறோம், கால் பண்ணுறோம். ஓகே, இப்போ அசிங்க் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வெயிட் கீவேர்டு ஆட் பண்ணணும். அதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுவோம். எகைன் எக்ஸப்ஷன் என்னன்னா, டைப் எரர் ஆப்ஜெக்ட் ரன் ரிசல்ட் ஸ்ட்ரீமிங் cannot be used in weight expression அப்படின்னு சொல்லி வருது. இது நான் ரன் ரிசல்ட் ஸ்ட்ரீமிங். இப்போ இந்த ஏபிஐ போய் பார்த்தோம் அப்படின்னா, இது ரிட்டர்ன் பண்ணுற அவுட்புட் என்னன்னு செக் பண்ணோம்னா, இது வந்து ரன் ரிசல்ட் ஸ்ட்ரீமிங் சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. இதோட யூசேஜ் என்ன? ரன் ஓவர் ஃப்ளோ ஸ்டார்டிங் கிவன் பாயிண்ட். ஓகே, த ரிட்டர்ன் ரிசல்ட் ஆப்ஜெக்ட் கண்டைன்ஸ் ஏ மெத்தட் யூ கேன் யூஸ் ஸ்ட்ரீம் சிமேட்டிக் ஈவெண்ட் அஸ் தே ஜென்ரேட்டட். இது ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸாக ரிட்டர்ன் ஆகுது. அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே வெயிட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் ஆக போகுது. இங்கே நான் வெயிட் பண்ணல, நெக்ஸ்ட் லைனில் தான் வெயிட் பண்ண போகிறேன். இது ரிசல்ட்டுக்கு பதிலாக இங்கே நான் என்ன சேஞ்ச் பண்ண அப்படின்னா, ஸ்ட்ரீம்னு மாற்றிப்போம். இது இப்போக்கி வேணாம், ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த டிஸ்பிளே ரிசல்ட் இப்போக்கி வேணாம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? அசிங்க் ஃபார் ரெஸ்பான்ஸ் in carrier stream டாட். இங்கே என்ன பண்ணணும்? ஸ்ட்ரீமிங் ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ்னு இதை தான் யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம ரிட்டர்ன் டைப் செக் பண்ணோம்ல, கேன் யூஸ் ஸ்ட்ரீம் சிமேட்டிக் ஈவெண்ட்ஸ்னு சொல்லி. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் இதை மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ரீஸ்டார்ட் அகைன். டிஸ்பிளே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸ்டில் இப்போ ஒவ்வொரு ரெஸ்பான்ஸும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த ரெஸ்பான்ஸ்லாம் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. லெட் இட் பி பிரிண்ட் ஆகி முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இதில் சில இன்னும் சேஞ்சஸ் பண்ணணும். இங்கே டாப்பில் போனோம் அப்படின்னா
ஸோ நம்ம மெயினாக எங்கேருந்து செக் பண்ணணும், இங்கேருந்து செக் பண்ணணும். ரா ரெஸ்பான்ஸ் ஈவெண்ட், அதில் டேட்டாவில் வந்து ரெஸ்பான்ஸ் கிரியேட்டட் ஈவெண்ட். ஸோ ரெடி ஆகிடுச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் மெயினாக செக் பண்ணோம்னா அவுட்புட் ஆடட் ஈவெண்ட் யாருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அசிஸ்டண்ட்டுக்கு. ஏன்னா எல்எல்எம் ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது நமக்கு அசிஸ்டன்ட் தான், அதான் ரோல். இன் ப்ராக்ரஸில் இருக்குது, டைப் மெசேஜ், ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஐடி ஃபேக் ஐடி, ஓகே. இப்போ இதுலேருந்து தான் அவுட்புட் அவனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து தான் நமக்கு டேட்டா வருது, ரெஸ்பான்ஸ் டெல்டா ஈவெண்ட்டு. ஸோ ரா ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரீம் ஈவெண்ட்லேருந்து, ரா டேட்டா ரெஸ்பான்ஸ் டேட்டா ஸ்ட்ரீம் ஈவெண்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் டெல்டா ஈவெண்ட்லேருந்து நமக்கு வந்து டெல்டா வருது. ஸோ ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டுங்கிறது காமன், பட் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் மாறுது. இது வந்து ரெஸ்பான்ஸ் கண்டென்ட் பார்ட் ஆடட் ஈவெண்ட்ஸ். ஸோ அசிஸ்டன்ட் ஆட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் வருது. நம்ம இப்போ என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ண போகிறோம், இதோட ஈவெண்ட் டைப் என்னன்னு பார்க்க போகிறோம். ஈவெண்ட் டைப்னா ரா ரெஸ்பான்ஸ் ஈவெண்ட். இதுலேருந்து ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் டெல்டா ஈவெண்ட்டில் உள்ள டெல்டாவை எடுக்க போகிறோம். அதில் தான் நம்மளோட வேல்யூ இருக்குது. ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இது இனிமேல் இந்த பிரிண்ட் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் ஆட் பண்ண போகிறேன். இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் டைப் ஈக்குவல் டு, அது என்ன டைப்பாக இருக்கணும், ரா ரெஸ்பான்ஸ் ஈவெண்ட். அதான இது ரா ரெஸ்பான்ஸ் ஈவெண்ட், ஃபைன். அண்ட் இஸ் இன்ஸ்டன்ஸ், இது வந்து ரெஸ்பான்ஸ் ரா டேட்டா இன்ஸ்டன்ஸ் தான் செக் பண்ணி பார்ப்போம். இது அதோட ரெஸ்பான்ஸ் டேட்டா, ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. எதோட இன்ஸ்டன்ஸாக செக் பண்ணி பார்க்க போகிறோம், இந்த டேட்டா வந்து எதோட இன்ஸ்டன்ஸாக செக் பண்ணி பார்க்க போகிறோம், ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் டேட்டா ஈவெண்ட்டான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ உன்னோட ஆப்ஜெக்ட்டு இந்த ஆப்ஜெக்டான்னு செக் பண்ணுறோம். ஸோ அதை இங்கே ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் டெல்டா ஈவெண்ட் இருக்க பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். அது எங்கே இருக்குது அப்படின்னா from OpenAI dot types dot response import response text டெல்டாவும் செக் பண்ணுற போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வரும், நமக்கு வந்து டெக்ஸ்ட் டெல்டாவை மட்டும் ஈவெண்ட்டாக செக் பண்ணுறோம். ஸோ இது இருந்துச்சு, இதோட உன்னோட ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் டேட்டா இருக்குன்னு பார்க்க போகிறோம். இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் பண்ணு. என்ன பிரிண்ட் பண்ணும், பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் டெல்டா. ஸோ டேட்டாவில் உள்ள டெல்டாவை தான் பிரிண்ட் பண்ணணும், அதை தான் நம்ம இங்கே கொடுக்கணும். டெல்டா கமா எண்ட் ஃப்ளாஷ் ட்ரூ, ஓகே, சூப்பர். ஸோ இதை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இதை ரிமூவ் பண்ணிடலாம், ஆர் லெட் இட் பி தேர். ஸோ இதை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஏஜென்ட் ஸ்ட்ரீமிங். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போது இமிடியேட்டாக ப்ராசஸ் பண்ண வந்து நமக்கு வந்து டேட்டா டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ வேணால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை இந்த டெர்மினலில் கிளிக் பண்ணிட்டு எகைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து இப்போ டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ண நம்ம யூஇல டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், ஸ்ட்ரீமிங் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது.